ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காராமணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா அந்த போல் வெந்து வந்தோடனே 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காயில் மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இது போல் நிறைய குழம்பு ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. வேக வச்ச காராமணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு ரெடியானோடனே மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்ம காராமணி குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.